அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் மேஜிக்கல் ஃபிசிக்ஸ் சார்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காணொலியில் 12th ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய சாப்டர் 1ஆன எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ இதில் நம்ம பார்க்கக்கூடிய இன்றைக்கி முக்கியமான கண்டென்ட் என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் டியூ டு அண்ட் எலக்ட்ரிக் டைபோல். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா நமக்கு என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்ப நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜின்றது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்சார்ஜை ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் இருந்து என்னோடய சோர்ஸ் சார்ஜை நோக்கி நகட்டி கொண்டு வரேன், சோர்ஸ் சார்ஜை நோக்கி பயணிக்க வைக்கிறேன். அப்படி பயணிக்க வைக்கிறேன் அப்படின்னா அங்கே என்ன இருக்குன்னா ஒரு ஒர்க் டன் நடந்திருக்கும். அங்கே என்ன இருக்கும், ஒரு ஒர்க் டன் நடந்திருக்கும். யார் காரணமாக? ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் காரணமாக. அதை என்னன்னு சொன்னோம்? பொட்டன்ஷியல் எனர்ஜி, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொன்னீங்க. அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டெஸ்ட் சார்ஜ் சோர்ஸ் சார்ஜை நோக்கி வருது அப்படின்னா அந்த சோர்ஸ் சார்ஜை நோக்கி வரவிடாமல் தடுக்கிறதுக்கு ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். அந்த அப்போசிங் ஃபோர்ஸ் நம்ம என்ன சொன்னீங்க? எலக்ட்ரிக் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு உண்டான அப்போசிங் ஃபோர்ஸ் என்னன்னு சொன்னோம்? கூலும்ஸ் ஃபோர்ஸ்னு சொன்னோம். அப்போ இந்த கூலும் ஃபோர்ஸுன்றது பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது? இட் அப்போசஸ் த டெஸ்ட் சார்ஜ், சோர்ஸ் சார்ஜை நோக்கி வரவிடாமல் தடுக்க ட்ரை பண்ணுது. அப்போ அங்கே தடுக்க ட்ரை பண்ணுதுன்னா அங்கே என்ன அர்த்தம்? ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கு நடந்திருக்குன்னு அர்த்தம். அந்த ஒர்க்கை தான் நம்ம என்னன்னு சொன்னோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்ற டேர்ம் வச்சு நம்ம ரிலேட் பண்ணியிருந்தோம். சரி சார், நம்ம இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்ன்றது எதை வச்சு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு எலக்ட்ரிக் டைபோல் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் அண்ட் மைனஸ் க்யூன்னு சொல்லக்கூடிய ரெண்டு சார்ஜஸ் எடுத்துக்கிட்டு ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சார்ஜ் இந்த டைபோல் காரணமாக எனக்கு கிடைக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எவ்வளவு சரியா? அப்போ எனக்கு இந்த டைபோல் காரணமாக எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் அப்போசிங் ஃபோர்ஸ் கிடைக்க போகுது, அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கிடைக்க போகுது எங்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் பீன்ற பாயிண்ட் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ டயக்ராம் பாருங்கள். நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஐ ஜஸ்ட் கன்சிடர்டு டூ சார்ஜஸ். ஒன்று மைனஸ் க்யூன்னு சொல்லக்கூடிய சார்ஜு, இன்னொன்று ப்ளஸ் க்யூன்னு சொல்லக்கூடிய சார்ஜு. இந்த ரெண்டுமே என்னென்னா ஏ அண்ட் பின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பாயிண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு சரியா? அடுத்து இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடப்பட்ட தூரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2aன்னு சொல்லக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸ். இந்த ரெண்டு சார்ஜுக்கும் இடப்பட்ட தூரம் வந்து டைபோலில் உண்டான டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டைபோல் சரியா? டைபோல் சார்ஜஸ் இடையில இருக்கக்கூடிய கேப் வந்து பார்த்தீங்கன்னா 2a அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் என்ன இருக்குன்னா செப்பரேட் ஆகி நிற்கிது. அப்படி இருக்கப்ப இப்போ நம்ம என்ன அடுத்த விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கன்சிடர் த பாயிண்ட் பின்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு தூரத்தில் விலகி நிற்கிது அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னோட டைபோல், நான் கன்சிடர் பண்ணிக்கூடிய டைபோலோட மிட் பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய மிட் பாயிண்டில் இருந்து என்னோடய பீன்ற பாயிண்ட் எவ்வளோ கேப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் விலகி நிற்கிது சரியா? அப்போ அதே மாதிரி நான் கன்சிடர் பண்ணக்கூடிய அந்த டைபோலில் இருக்கக்கூடிய மைனஸ் சார்ஜும் சரி ப்ளஸ் சார்ஜும் சரி எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அந்த கன்சிடர் பண்ணக்கூடிய பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மைனஸ் நெகட்டிவ் சார்ஜுக்கும் பீக்கு இடையில் இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா R2ன்னு சொல்கிறோம். அண்ட் என்னோடய பாசிட்டிவ் சார்ஜுக்கும் என்னோடய பாயிண்ட் பீக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா R1ன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரியா? ஸோ நான் ஜஸ்ட் லுக் அட் ஹியர். அப்போ two equal and opposite charges are separated by a small distance. நம்ம பேசின விஷயம் அப்படியே வந்துருச்சு. என்ன பண்ணிட்டோம்? ரெண்டு சார்ஜ் எடுத்திருக்கேன், ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ். எவ்வளோ டிஸ்டன்ஸை செப்பரேட் ஆகிருக்கு? 2aன்னு சொல்லக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸு. அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்? P is located at a distance from R from mid point of dipole O. நான் கன்சிடர் பண்ணிக்கூடிய டைபோலோட மிட் பாயிண்ட்லேருந்து நான் எடுத்துகிட்ட பீன்ற பாயிண்ட்டு எவ்வளோ தூரத்தில் இருக்குது? ஆறுன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. அடுத்தது நம்ம இன்னொரு விஷயம் சொல்ல மறந்தது என்னதுன்னா இங்கே ஆங்கிள் தீட்டா அப்படின்றது கொடுத்துருக்கீங்க. இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்றது எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னா இட் டாக்ஸ் அபவுட் த ஆங்கிள் பிட்வீன் த லைன் ஓபி அப்படின்னு சொல்லக்கூடிய லைனுக்கும் என்னோட ஆக்சிஸ் ஆஃப் டைபோலுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் என்னது? தீட்டா. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சரியா? இந்த பிஓபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாயிண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீட்டா நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் சரியா? இதை நம்ம அங்கே கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பேசக்கூடிய விஷயம் வந்து என்னதுன்னா R1ன்றது நமக்கு தெரியும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் P அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ். அண்டு R2ன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் P அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். எல்லாமே ஓகேம்மா. நம்ம இப்போ அடுத்த விஷயம் நமக்கு என்னது? பொட்டன்ஷியல் அட் P.
நாம் டோட்டல் பொட்டன்ஷியல் தான் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். எது எலக்ட்ரிக் டைபோல் காரணமாக எனக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் பொட்டன்ஷியல் எவ்வளோன்றதை நம்ம ஸ்டடி பண்ண ட்ரை பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சார்ஜஸ் காரணமாக எனக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் கிடைக்குது. அப்போ பொட்டன்ஷியல் அட் P டியூ டு சார்ஜ் ப்ளஸ் Q. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன், நம்ம ஏற்கனவே இந்த ஈக்குவேஷன்லாம் முன்னாடி கூட கண்டென்ட்லேயும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ என்னது 1/4πε0 Q/R1 முடிஞ்சு. அடுத்து பொட்டன்ஷியல் at P due to charge minus Q. மைனஸ்ன்றது மைனஸ் சிம்பிள் வந்துடுது. மைனஸ் ஆஃப் 1/4πε0 Q/R2 அப்படின்ற ஃபார்மேட்டில் நம்ம இங்கே என்ன பண்ணியாச்சு, நம்ம ரிலேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுதான் நம்ம இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபார்மேட், பேசிக் ஐடியா கொடுத்துருக்குது. இப்போ டோட்டல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்ன்றது எனக்கு என்னது, இட் இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் பொட்டன்ஷியல் டியூ டு இண்டிவிஜுவல் பாயிண்ட் சார்ஜஸ். அதான நமக்கு என்னது டோட்டல் பொட்டன்ஷியல். அப்போ எனக்கு டோட்டல் பொட்டன்ஷியல்ன்றது பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் கம் வித் த ஃபார்முலா. என்னது V is equal to 1/4πε0. எனக்கு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ ஆட் பண்ணுறேன்னா அது அங்கே Q/R1ன்றது இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் Q/R2ன்றது இருக்கும். அப்போ என்ன இருக்கும், Qன்ற காமனாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸ், ஐ மீன் 1/4πε0 Q, இந்த டேர்ம் ஃபுல்லாக நான் காமனாக இருக்கக்கூடியது வெளியே எடுத்துடுறேன். அப்போ 1/4πε0 Q into 1/R1 minus 1/R2 என்ன பண்ணியாச்சு, நம்ம எடுத்தாச்சு, ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்தாச்சு. இது என்னது, டோட்டல் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் P. யார் காரணமாக, எனக்கு எலக்ட்ரிக் டைபோல் காரணமாக. ஆனால் இன்னுமே எனக்கு இது முழுமையை அடையலை, இந்த ஈக்குவேஷன் ஆகலை. நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார், நீங்கள் என்ன கண்டுபிடிக்க சொன்னீங்க, எலக்ட்ரிக் டைபோல் காரணமாக கிடைக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எவ்வளவு, டோட்டல் பொட்டன்ஷியல் எவ்வளவு, எந்த பாயிண்ட்டில், Pன்ற பாயிண்ட்டில் கண்டுபிடிக்க சொன்னால் கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளோதானே. இவ்வளோ தான் ஆக்சுவலாக ஃபிசிக்ஸ் இருக்கக்கூடிய கான்செப்ட் பேசிஸில் நமக்கு இவ்வளோ கான்செப்ட். இதுக்கடுத்து வரது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம மேத்தமெட்டிக்கல் ஓரியன்ட் அப்ளிகேஷன்ஸ் தான். அப்போ இங்கே என்ன ஒரு விஷயம்னா, எனக்கு Pன்றது சப்போஸ் என்னோட டைபோலரை விட தூரம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, டைபோலிருந்து Pன்ற பாயிண்ட் வந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, நான் இந்த கன்சிடரேஷன் எப்படி வச்சுருப்பேன், R இஸ் கிரேட்டர் தேன் A அப்படின்ற கன்சிடரேஷனை வச்சுருப்பேன். அப்படி இருந்திருந்தால் டோட்டல் பொட்டன்ஷியல் எதில் தான் ரெப்ரசென்ட் ஆகிருக்கும், R அப்படின்ற டேர்மில் தான் எனக்கு என்ன இருக்கும், ரெப்ரசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ இதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ ஜஸ்ட் யூஸ் கொசைன் லா ஆஃப் ட்ரையாங்கிள் BOP. சரியா, BOPன்னு சொல்லக்கூடிய என்னோட ட்ரையாங்கிள் வந்து கொசைன் லா அப்ளை பண்ணுறேன். அந்த கொசைன் லாவோட மேத்தமெட்டிக்கல் ரூல் படி பார்த்தீங்க அப்படின்னா R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் மைனஸ் 2RA காஸ் தீட்டா. இதில் எனக்கு ஒரு விஷயம் என்ன பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, இந்த R ஸ்கொயர் அப்படின்ற டேர்மை வந்து காமனாக இருக்க மாதிரி என்ன பண்ணுறேன்னா, ஐ ஜஸ்ட் ட்ரை டு டேக் இட் அவுட். அப்போ வெளியில் இருக்கா இங்கே 1 ஆயிரும். அடுத்த டேர்மில் வந்து எனக்கு R ஸ்கொயர் இல்லை, அதனால் என்னது A ஸ்கொயர் பை R ஸ்கொயராக மாறிடும். அதுக்கு அடுத்த டேர்மில் ஒரே ஒரு R தான் இருக்குது, R ஸ்கொயராக இல்லை, வெறும் சிங்கிள் R தான் இருக்குது. அதனால் அது வெளியே இருக்குதுன்னா 2A/R இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஈக்குவேஷன் ஆயிரும், சிம்பிளிஃபை பண்ணி கிடச்சிருக்கும். இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஒரு விஷயம் நோட் பண்ணிங்க அப்படின்னா, இதில் A ஸ்கொயர் B/B ஸ்கொயர்ன்ற ஒரு ஃபார்மேட் இருக்குது. இது என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இங்கே A ஸ்கொயர் பை B ஸ்கொயர்னு சொல்கிறப்ப நான் என்ன சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு கன்சிடரேஷன்லேயே நான் கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டைபோல் அண்ட் த பாயிண்ட் P கம்பேர் பண்ணுறப்ப Rன்றது எனக்கு எப்படி இருக்குது, கிரேட்டராக இருக்குது. இதை விட ஏன்ற பாயிண்ட்டை விட எனக்கு Rன்றது கிரேட்டராக இருக்குது. அப்போ இந்த A ஸ்கொயர் பை B ஸ்கொயர் அப்படின்றது எனக்கு என்ன கிடையாது, தேவையில்லை. ஐ மீன் A ஸ்கொயர் பை R ஸ்கொயர். சரியா, இந்த ஃபார்மேட் எனக்கு என்ன தேவையில்லை, எனக்கு இங்கே தேவையில்லை. சாரிமா, இது ஜஸ்ட் A/R ஸ்கொயர் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட்டு. இந்த இடத்துல வந்திருக்கிறது வந்து A/R ஸ்கொயர்னு வந்திருக்கணும். இட்ஸ் அ பிரிண்டிங் மிஸ்டேக், ஓகே, டைப்பிங் மிஸ்டேக். சரியா, அப்போ இந்த இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டேர்ம் எனக்கு என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக நெக்லெக்ட் ஆகிடுது. சரியா, இந்த டேர்ம் எனக்கு என்ன ஆகிடுது, ஆட்டோமேட்டிக்காக நெக்லெக்ட் ஆகிடுது. அப்போ நெக்லெக்ட் ஆகிடுச்சுன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் R1 ஸ்கொயர் ஈக்குவல் டு R ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் 2A/R இன்ட்டு காஸ் தீட்டா அதுதான் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த R ஸ்கொயர் இருக்கிறத வந்து என்ன பண்ணுறேன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன் ஆட்டோமேட்டிக்காக. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது இங்கே ரைட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறப்ப ஸ்கொயர் ரூட் எடுக்கிற மாதிரி கண்டிஷனில் கொண்டு போகிறப்ப R1ஓட வேல்யூ தான் எனக்கு தேவை. அதனால் R1 கொடுக்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சிம்பிளிஃபை பண்ணுறப்ப என்ன ஆயிருது, வெளியே R ஸ்கொயர் இருந்துச்சு, அது என்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஐ மீன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் R ஸ்கொயர் சிம்பிளிஃபை பண்ணுறப்ப Rன்றது வந்துடுது. இந்த அடுத்த டேர்முக்கு வந்து என்ன ஸ்கொயர் ரூட் இருக்குது, அதை என்ன பண்ணிடுறேன், சிம்பிளிஃபைடு ஃபார்மாக என்ன பண்ணிடுறேன்னா ஐ மீன் 1 மைனஸ் 2A/R காஸ் தீட்டா டு த ஹோல் பவர் ஆஃப் 1/2 அப்படின்றத எழுதி வச்சுறேன். இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், மறுபடியும் மேத்தமெட்டிக்கல் கண்டிஷன் அப்ளை பண்ணுறேன். என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா யூசிங் பைனாமியல் எக்ஸ்பென்ஷன். சரியா, இதில் பைனாமியல் எக்ஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இங்கே A/Rன்றது இட் இஸ் வெரி வெரி லெஸர் தேன் 1 கண்டிஷன் எனக்கு ரிலேட் பண்ணுறப்ப, ஏன்னா எனக்கு R டேர்ம் தான் எப்படி இருக்கும், கிரேட்டராக இருக்கும். அப்போ ஏன்றது எனக்கு எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய காரணத்தில் இப்போ இந்த
என்டையர் வேல்யூ வந்து பார்க்குறப்ப எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1 விட கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ பைனாமியல் எக்ஸ்பென்ஷனை அப்ளை பண்ணுறப்ப இங்கே எனக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடுது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 1/r1 இஸ் ஈக்குவல் டு 1/r into 1 plus a by r into cos theta அப்படின்ற எனக்கு ஃபார்மேட்டில் எனக்கு இது என்ன ஆயிடுது, ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடுது. இப்படி ஃபார்ம் ஆகவும் இதுதான் எனக்கு என்ன ஆகுது, இப்போதைக்கு என்னோட டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலில் இருக்கக்கூடிய ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய 1/r1 என்ன பண்ணிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இதே மாதிரி எனக்கு அடுத்து 1/r2 இருக்கும். ஸோ சிமிலர்லி இதே கண்டிஷன்ஸ் எல்லாமே அப்படின்னா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலப்பா, ரெண்டுமே சிமிலர் தான், சேம் கண்டிஷன்ஸ். நம்ம என்ன எப்படி நம்ம கொசைன் லா அப்ளை பண்ணோமோ அதே மாதிரி இங்கேயும் அந்த R2 ஸ்கொயர்ன்ற டேர்முக்கு நம்ம கொசைன் லா அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வருவீங்க. அதில் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் அப்ளை பண்ணுவீங்க. எல்லாமே அப்ளை பண்ணி நம்ம ஃபைனலாக கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்துருவீங்க. ஸோ 1/r2 இஸ் ஈக்குவல் டு 1/r 1 minus into 1 minus a cos theta by r அப்படின்ற ஃபார்முலா நம்ம என்ன ரிலேட் பண்ணி கொண்டு வந்துடும் ஒரு ஈக்குவேஷன். இப்போ எனக்கு என்ன தெரியும், 1/r1 தெரியும், 1/r2 வேல்யூ தெரியும். இந்த ரெண்டையும் கொண்டு போய் எங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன், டோட்டல் பொட்டன்ஷியலோட ஃபார்முலாவில் v is equal to நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், q/4πε0 into 1/r1 minus 1/r2 கண்டுபிடிச்சிங்கல்ல, அந்த ஈக்குவேஷன் கொண்டு போய் என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுற அடுத்த ஸ்டெப்பில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஒரு விஷயம் எனக்கு 1/r அப்படின்றது காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டு கண்டென்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த 1/r1 எப்படி இருக்குது, காமனாக இருக்குது. வெளியே எடுத்துடுறேன். அப்போ என்னது இருக்கும், இதை வெளியே எடுத்துட்டிங்கன்னா +1 -1 இருக்கும், கேன்சல் அவுட் ஆகும். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னது a cos theta by r plus a cos theta by rன்னு இருக்கும். அப்போ இது காமன் டேர்ம்னால என்னது 2a cos theta by rன்ற கண்டிஷன் வருது. இதில் நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணீங்க அப்படின்னா, இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆயிடுது, 1/4πε0 2 into a into q divided by r square cos theta அப்படின்ற கண்டிஷன் எனக்கு என்ன ஆயிடுது, ஆட்டோமேட்டிக் ரிலேட் ஆயிடுது. இப்போ இந்த ஈக்குவேஷன் நோட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டேர்மு இந்த 2aq அப்படின்றது எனக்கு எதை ரிலேட் பண்ணுது, இட் ரிலேட்ஸ் p. ஏன்னா அது என்னோட டைபோல் மொமெண்ட்டை ரிலேட் பண்ணுது, எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டை ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன். அதுதான் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பார்த்துருக்கோம். அப்போ we know that p is equal to 2qa. அப்போ அதை ரிலேட் பண்ணி என்ன பண்ணிடுறேன், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன ஈக்குவேஷன் மாறிடுது, அந்த 2qaக்கு பதில் என்ன பண்ணிடுது, p into cos theta by r ஸ்கொயர்ன்றதை கொண்டு வந்துடுறேன். இதில் எனக்கு இன்னொரு விஷயம் தெரியும், நான் யூனிட் வெக்டர் ஃபார்மெட்டை ரிலேட் பண்ணுறப்போ ஒரு வெக்டார் குவான்டிட்டியை நான் எழுதுகிறப்ப நான் அந்த வெக்டார் குவான்டிட்டியோட கண்டென்ட்டை எழுதுகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் லுக் அட் ஹியர். அதாவது இப்போ p வெக்டார் ஆர் கேப் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷனை கொடுக்குறேன் அப்படின்னா இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடியது தான். அவங்க எப்படி அந்த ஈக்குவேஷன் ஆல்ரெடி இங்கே காமிச்சிருக்காங்க. என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா p into cos theta அப்படின்ற ஃபார்மெட்டுக்கு நாங்கள் என்னது ஈக்குவல் தான். அதாவது என்னதுன்னா சிம்பிளாக சொல்லணும்னா யூனிட் வெக்டாரை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு டெர்மினாலஜி தான் எனக்கு என்னது, இந்த காஸ் தீட்டான்னு சொல்லக்கூடிய இந்த ஆங்கிள். சரியா, அப்போ இங்கே என்ன பண்ணுறேன், இந்த யூனிட் வெக்டாரை ரீப்ளேஸ் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக. அந்த காஸ் தீட்டான்றதை ரீப்ளேஸ் பண்ணி என்ன பண்ணிடுறேன், ஆர் கேப்னு சொல்லக்கூடிய யூனிட் வெக்டாரை என்ன பண்ணுறேன், உள்ளே கொண்டு வரேன். அப்போ கொண்டு வந்து என்னோட ஃபைனல் ஈக்குவேஷன் என்னவாயிருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா v is equal to 1/4πε0 p vector dot r cap divided by r square. இதுதான்ப்பா என்னோட ஃபைனல் ஈக்குவேஷன். எதுக்கு, என்னோட டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. சரி, இதில் ஒரு கண்டிஷன் நீங்கள் அப்ளை பண்ணிருக்கீங்க. என்ன அது, r is greater than a, r is much greater than a அப்படின்ற கண்டிஷன். இது எதனால தெரிஞ்சுக்காங்க, இந்த ஈக்குவேஷன் இந்த அபோவ் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு மட்டும் தான் வேலிட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட டிஸ்டன்ஸு எப்படி இருக்கணும், லார்ஜர் டிஸ்டன்ஸாக இருக்கணும் ஆன் கம்பேரிங் வித் த சைஸ் ஆஃப் த டைபோல். டைபோலோட சைஸை விட எனக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுக்கு எனக்கு அப்ளிகபிள் அப்படின்ற ஃபார்மெட்டில் ரிலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஸ்பெஷல் கேசஸ் பார்த்துடலாம். கண்டிஷன்ஸுக்கு ஏற்றாப்புல சிச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல எப்படி எனக்கு வேல்யூ மாறப்போகுது அப்படின்றது பார்த்துங்க. அப்போ கேஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா பின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட்டு எங்கே இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஆக்சியல் லைனில், அது எந்த பக்கம் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய சைடில். சரியா, ஆக்சியல் லைன்ன்றது என்னது, என்னோட டைபோல் கன்சிடர் பண்ணீங்க பார்த்தீங்களா, ஒரு டைபோல் நீங்கள் கன்சிடர் பண்ணது ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு லைன் கண்டுபிடிச்சி கன்சிடர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இங்கே நான் சார்ஜ் கன்சிடர் பண்ணியிருப்பேன். ஒன்று -q இன்னொன்று +qன்னு சொல்லியிருக்கீங்களா, இதில் -q அப்படின்னா இங்கே +qன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த +qவோட டைரெக்ஷனில் எனக்கு என்ன இருக்குது, இந்த பீன்ற பாயிண்ட் அலைன் ஆகிருக்கு. அப்போ இந்த பீன்ற பாயிண்ட் இந்த +q இருக்கக்கூடிய சைடில், அதுவும் ஆக்சல் லைனில் எது இந்த லைனில் அலைன் ஆகிருந்துச்சு அப்படின்னா இதை நான் என்ன சொல்கிறேன், இங்கே எனக்கு ஆங்கிள் என்ன, θ = 0 டிகிரி. இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், எனக்கு θ = 0 டிகிரின்றது இருக்கும். அப்போ என்னோட ஈக்குவேஷன் என்னவாக மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா கண்டிஷன்
P cos theta நம்மளோட ஃபைனல் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கலாம்ல v = 1/4πε0 P cos theta by r square. அதை தான் மாற்றி நான் என்ன பண்ணேன் P வெக்டார் இன்ட்டு ஆர் கேப்னு மாற்றினேன். அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. P cos thetaன்றதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த காஸ் தீட்டாக்கு பதிலாக தீட்டாக்கு பதிலாக என்ன ஸ்பெஷல் பண்ணியிருப்பீங்க 0 போட்டிருப்பீங்க. அப்போ காஸ் 0ன்றது எனக்கு என்னது 1. ஸோ அப்போ எனக்கு இந்த ஈக்குவேஷனாக இருக்கும் v = 1/4πε0 P by r square அப்படின்றது வந்துடும். அடுத்த கண்டிஷன் வாங்க. இந்த கண்டிஷனில் அதே ஆக்சியல் லைன் தான். ஆனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -q, அதாவது நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ இப்போ எனக்கு என்ன இந்த பாயிண்ட் இந்த டைரெக்ஷன் அலைன் ஆகும். அப்படி அலைன் ஆச்சு அப்படின்னா அங்கே ஆங்கிள் எனக்கு என்ன இருக்க போகுது 180 டிகிரி. ஆங்கிள் எனக்கு என்ன இருக்க போகுதுன்னா 180 டிகிரி. அப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா காஸ் 180ன்றது -1. ஆட்டோமேட்டிக்காக நம்ம v = -1/4πε0 P by r square அப்படின்றது கொண்டு வந்துடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா P lies on the equatorial line on the dipole. equatorial lineன்றது எனக்கு என்ன பெர்பெண்டிகுலர் இருக்கக்கூடிய கண்டிஷன். அப்போ ஆங்கிள் என்னவாக இருக்கும் theta = 90 டிகிரி. இங்கே ப்ரீவியஸில் பார்த்தா theta = 180 டிகிரி. அப்போ theta = 90 டிகிரினா காஸ் 90 என்னவாக இருக்கும் வேல்யூ 0வாக இருக்கும். அப்போ என்டையர் டேர்ம் எனக்கு என்ன ஆயிரும் வியோட வேல்யூ என்ன ஆயிரும் 0 அப்படின்ற கண்டிஷனும் இது ரிலவெண்ட் ஆயிரும். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இன்றைக்கி கூட கண்டிஷன்ஸில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த கண்டென்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். நம்ம இன்னும் அடுத்து இருக்கக்கூடிய கிளாஸில் நான் அடுத்து வரக்கூடிய ஈக்குவி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்ற கான்செப்டை பற்றி நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பான முறையில் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை நம்புகிறோம். நம்மளோட சேனலை பற்றின ஐடியாவும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள். அவங்க எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பான முறையில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நம்ம சேனல் நம்ம இன்னைக்கு கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.